ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த பிரபஞ்சம் இயங்கிறது ஒரே சக்தியால தான். நம்மளை இயக்கிறது ஒரே ஒரு சக்தி தான். எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னாக்கா, எங்க ஆட்ல இருக்கிறது வந்து வேர்ல்பூல் ஃப்ரிட்ஜ். உங்க ஆட்ல என்ன ஃப்ரிட்ஜ் மாமி? சாம்சங். எங்க ஆட்ல பால் வச்சா கெட்டு போகாது. உங்க ஆட்ல மாவு பிடிக்காது, வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதே தானே? அப்படி எந்த சாமியா வேணா வேண்டு, உனக்கு கொடுக்கறது ஒரே பலன் தான். என் ஃப்ரிட்ஜ் ஒண்ணுதான், உன் ஃப்ரிட்ஜ் ஒண்ணுதான். அதுதான் அவன் சொல்றான். நீ யார வேணா நீ வணங்கு, ஆனா ஒரே சக்தி தான். பகவத்கீதையை வந்து கிருஷ்ண பெருமான் எப்ப கொடுத்தான்? கிருஷ்ண அவதாரத்துல தான் கொடுத்தான். எவ்வளவு அவதாரம் வந்து கிருஷ்ண அவதாரத்துல தான் நமக்கு பகவத்கீதை கிடைச்சது. ஏன்னா அவனுக்கு தெரியும் அடுத்தது வருது கலியுகம், மக்கள் தான் கஷ்டப்படுவாரே, அவளால எப்படி கரை சேர்க்கிறது, வருத்தப்படுறான், நமக்காக வருத்தப்படுறான். அவன் கொடுத்துட்டான் பகவத்கீதை. பகவத்கீதைனா பரமாத்மா ஜீவாத்மாக்கு சொல்லி கொடுக்கிறான். அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும்னா பரமாத்மா நமக்கு சொல்லி கொடுக்கிறான். நம்ம தான் ஜீவாத்மா, நம்ம தான் அர்ஜுனன். அதாவது எப்படி ஒரு மிஷின் ஒர்க் ஆகுது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கு இல்லையா ஒரு மிஷின்கே. அப்ப நமக்கு வேணும் இல்லையா, எது செய்யணும் செய்யக்கூடாது அவனே சொல்லி கொடுத்துட்டான். ஆனா நம்ம இந்த சக்கரம் ஜென்மம் மரணம் திரும்ப 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 ஒரே சிலபஸ் தான். நீ எவ்வளவு ஜென்மா வேணா எடு, என்ன பிறவி வேணா பிற, ஆனா உனக்கு இருக்கிறது ஒரே சிலபஸ், பகவத்கீதை. ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஸ்லோகால சொல்லிட்டான், தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே. ஒரே ஒண்ணுதான். அதுலயே யார் சொல்லுவா? ஃபர்ஸ்ட் இதுலயே ஆன்சர் யார் கொடுப்பா? அவன் கொடுத்துருக்கான். தர்மமா இரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீ என்ன வேணா இரு, எந்த இடத்துல வேணா இரு, யாரா வேணா இரு, ஆனா நீ தர்மமா இரு. உன்னோட சொந்தங்களுக்குள்ள, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புள்ள, ஆபீஸ்ல, காலேஜ்ல, எல்லா இடத்துலயும் நீ தர்மமா இரு. நம்ம ஃபர்ஸ்டே நம்ம சொல்லிட்டோம். செல்ஃப் அனலைசேஷன். பகவத்கீதைன்றது செல்ஃப் அனலைசேஷன். மூணே குணம் தான். இந்த ஹோல் வேர்ல்ட் இயங்கிறதே 3 குணத்தால எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பா. சாத்விக குணம், ரஜோ குணம், தமோ குணம். அவன் சொல்றான், எல்லா குணத்தும் சொல்றான். இந்த குணம் நமக்கு தெரியும். நான் இந்த குணத்துல இருக்கேன் எனக்கு தெரியும். சாத்விக குணத்துல இருக்கனா, ரஜோ குணத்துல இருக்கனா, தமோ குணத்துல இருக்கனா, எந்த குணத்துக்கு நான் மாறணும் சொல்லி கொடுக்குறான் ஒன்னொன்னா. அப்போ இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம எல்லாம் ரஜோ குணத்துல தான் இருக்கும். கரெக்டா? சாத்விக குணம் போர், அதுக்குதான் எல்லாம் ரொம்ப மெனக்கடுறோம். நம்ம தான் 3 குணத்துல பகவத்கீதை இருந்து கொடுத்துட்டோம். 3 யோகம் தான். சிலபஸ் ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் கர்ம யோகம். ரொம்ப சிம்பிள், ஆனா ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது கடமையை செய், பலனை எதிர்பார்க்க. கண்டிப்பா நம்ம கவனிக்கிட்டே எதிர்பார்ப்போம். 108 தேங்காய் உடனே நீ பண்ணியா, உனக்கு விளக்கேற்கிறது நீ பண்ணியா, அவன்கிட்டயே எதிர்பார்க்கணும் நம்ம இல்லையா? பலனை எதிர்பார்க்காதீங்க, அவங்ககிட்டயே எதிர்பார்க்க. ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ கடமையை செய்யறதுக்கு தான் உனக்கு அதிகாரம் அப்படிங்கிற, அதுக்கு மட்டும் தான் உனக்கு அதிகாரம். நீ பையனா, மகனா, அப்பாவா, தாத்தாவா, அண்ணனா, மனைவியா, பொண்ணா, எந்த இதுல இருந்தாலும் உன்னுடைய கடமை என்ன அதை நீ செய் அப்படிங்கிறான். பலனை எதிர்பார்க்காதேங்கிறான். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டான் அந்த இடத்துல. நாத்திகவாதிக்கு பொருந்த ஒரு யோகம் என்னன்னா கர்ம யோகம் தான். ஆனா அவங்க ஒருத்தரை ஃபாலோ பண்றான். நாத்திகவாதிகள யாரோ ஒரு லீடரை ஃபாலோ பண்றா இல்லையா? நம்மள என்ன சொல்லுவோம், ஆனா சிலைவர் வழிபாடு இருக்கு, அவகிட்ட திருவுருவ வழிபாடு இருக்கு, ஆனா நம்மள வந்து கிண்டல் பண்ணுவாங்க. அடுத்தது அவன் ஏதோ ஒரு சூக்ஷ்மம் பாருங்க கிருஷ்ணனுக்கு. ஃபர்ஸ்ட் கர்ம யோகத்துல ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டான். அடுத்ததுக்கு போறான் பக்தி யோகம். நமக்கு எல்லாம் பிடிச்ச யோகம், நம்ம எல்லாம் இருக்கிறது பக்தி யோகத்துல இருப்போம் நம்ம. அப்போ கர்ம யோகத்துக்கு அப்புறம் ஏன் பக்தி யோகம் வந்தது? அப்ப அவன் கர்ம யோகத்தை சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஒருத்தர் இருந்தாலும் ஃபாலோ பண்ணணும். அது பகவான் தான். பக்தி யோகம். இந்த பக்தி யோகத்துல வந்து நான் 3 பேருக்கு நான் நன்றி சொல்லணும் இந்த இடத்துல. முதல் நன்றி என்னோட பையன் சபரினா. ஏன்னா அவனுடைய பிரிவு தான் ஞானேஸ்வருடைய வரவு. குழந்தையோட திதி இது. இன்னைக்கு குழந்தையோட ஒரு இழப்புன்றது எப்படின்றது எல்லாருமே தெரியும். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இழந்திருப்போம் வாழ்க்கையில. ஆனா அந்த இழப்பையே ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாங்க இல்லைங்களா? அவனுடைய இறந்த இந்த தினத்தை வந்து எப்படி ஒரு பக்தியை கொடுத்துருக்கான். யாரால முடியும் இல்ல? அந்த பக்தியை வந்து அவன் எனக்கு கொடுத்துருக்கான். அதனால முதல்ல அவனுக்கு ஒரு நன்றி. ஒரு குருவை கொடுத்துருக்கான், ஞானேஸ்வர் அப்படின்ற ஒரு குருவை. பக்தி யோகம் வந்து ரொம்ப சிம்பிள். என்ன சொல்றான்னா அவன் தான் எல்லாம்.
சரணாகதி. சரணாகதி தான் பக்தியோட. அவன் தான் எல்லாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் பக்தியோ. இங்க நிறைய மண்டலியாவெல்லாம் இருக்கா, நிறைய பேர், நிறைய சத்சங்காரங்கள் எல்லாமே இருக்கா. அவ எல்லாரும் நான் என்னுடைய சாஷ்டாங்க நமஸ்காரம். ஏன்னா பக்தியை வந்து ஊற்றவாதான். ஸோ இந்த இடத்துல நான் முதல்ல வைஷ்ணவாயன மண்டலை கீதா மாமி அவளுக்கு ஒரு மரியாதை நான் கண்டிப்பா கொடுக்கணும். ஏன் அப்படின்னா பக்தி பண்றோம் வீட்லயே இருந்தா நம்ம எப்படி பக்தி பண்ணுவோம் நமக்கே தெரியும் இல்லையா. ஆனா இந்த மண்டலியில இருக்கும்போது நிறைய விஷயம் நமக்கு வந்து சான்சஸ் கொடுக்குற, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற. நிறைய இடத்துக்கு போறோம், நிறைய பாராயணம் பண்றோம், மேல 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 நமக்குள்ள ஒரு பக்தி பெருகிறது, ஒரு கூட்டு பிரார்த்தனை எல்லாமே. அதுவும் கீதா ஒரே நிமிஷம் வாங்குவாங்க. ஏன்னா இந்த ஒரு மாதிரி ஒரு மண்டலியை வந்து நடத்துறதுக்கு வந்து கண்டிப்பா எல்லாராலையும் முடியாத ஒரு விஷயம். எல்லாரும் ஒரே கோணத்துல எடுத்துட்டு போய் எல்லா விதையும் அவளுக்கு கொடுத்த பாரபட்சமே இல்லாம நான் அந்த மண்டலியில இருக்கிறதுனால என்னுடைய பக்திக்கு உறுதுணையா அந்த மண்டலி இருக்கு அப்படின்றது சத்தியமான உண்மை. பக்தி யோகத்துக்காக இந்த மரியாதை. அதாவது பக்தி யோகத்துல வந்து சரணாகதி அவன் தான் எல்லாம் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா நம்மளோட பக்திக்கு கிடையாது. அடுத்தது நாம்தேவ் மகாராஜ். நாம்தேவ் மகாராஜ் வந்து 13th செஞ்சுரியில ஞானேஸ்வர் மகாராஜுடைய காலகட்டம் தான். பிரகலாதன் மாதிரி சின்ன வயசுலயே பகவானை பார்த்தாச்சு, பாண்டவனை பார்த்துட்டாரு. 5 வயசுல இடுப்புல கைய வச்சுக்கிட்டு இருக்கிற பாண்டவனுடைய தரிசனம் வந்து நாம்தேவ் மகாராஜுக்கு 5 வயசுல கிடைச்சிருக்கும். எல்லாமே அவருக்கு பாண்டவன் தான். எதிரையே விநாயகர் கோயில் இருக்கும், பார்க்க கூட மாட்டாரு, எட்டி கூட பார்க்க மாட்டாரு. கணபதி பாவம் வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு, ஒரு நாள் நம்மளை பாப்பானா பார்க்கவே மாட்டாரு. எல்லாமே அந்த பண்டரிபுரத்துல கையை கட்டிட்டு இருக்கிற பாண்டவன் தான் நாம்தேவ் மகாராஜ். அவ்வளவு ஒரு பிரேம பக்தி. ஆனா அந்த பாண்டவன் என்ன பண்ணா தெரியுமா, நாம்தேவ் மகாராஜுக்கு இந்த பக்தி எல்லாம் பத்தாதுப்பா, என்னை வந்து அடையறதுக்கு ஞானம் வேணும் அப்படின்னா, பிரேம பக்தியோட ஞானம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நம்ம ஞான யோகத்தை வந்து கொடுத்துருக்கோம். அப்போ அந்த நாம்தேவ் மகாராஜ்கே அப்படி, அப்ப நமக்கெல்லாம் அப்படி வந்து அந்த அவ்வளவு பிரேம பக்தி இருந்து ஞானம் வேணும்னு ஒரு குருவை வந்து ஞானேஸ்வர் மகாராஜ் தான் அவருக்கு வந்து காமிச்சு கொடுத்தா. அது வந்து ஒரு பெரிய ஹிஸ்டரி. அவருடைய சரித்திரம் படிக்கும் போது வரும். நம்ம எல்லாம் ரொம்ப சிம்பிளா நான் அப்படியே சொல்லிடுறேன். ஏன்னா நான் பகவத்கீதையை பத்தி நீ பேசணுன்றதுனால நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்ப ஞான யோகத்தை வந்து சொல்ற பகவானே சொல்றான், பக்தி யோகத்துக்கும் ஞான யோகத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்னன்னா அவன் தான் எல்லாம்ன்றது பக்தி யோகம், எல்லாமே அவன் தான்ன்றத ஞான யோகம். ரொம்ப சிம்பிள். அவன் தான் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அது பக்தி. எல்லாமே அவன் தான். அப்போ எப்படி வருது, அப்படி எல்லாமே அவன் தான் நம்ம நினைச்சோம்னா கர்மயோகத்தை வாழ ஒண்ணு ஈஸியா. கடமையை மட்டும் செய்யணும். ஏன்னா என்னோட வீட்டுக்காரும் பாண்டரங்கன் தான், என் பையனும் பாண்டரங்கன் தான், என் நாத்தனாரும் பாண்டரங்கன் தான், இந்த சுத்திக்கிற எல்லாம் பாண்டரங்கன். அப்ப அவன் எல்லாம் சொன்னா நான் சண்டை போட போறேன், சண்டை போட மாட்டேன் நானு. ஆனா இதெல்லாம் பகவத்கீதை படிச்சவாளுக்கு திரும்பவும் சொல்றேன் நான், பகவத்கீதை படிச்சவாளுக்கு தான் அந்த எண்ணம் வரும். எல்லாருக்கும் அந்த மாதிரி நினைக்க முடியாது. இப்ப ஞான யோகம் 3 யோகத்தையும் பகவான் வந்து கொடுத்தாரு. போன ஆராதனையில வந்து நான் முடிவு பண்ணேன், அடுத்த ஆராதனையில நான் ஞானேஸ்வரியை பத்தி சொல்லணும்ன்றதோட பகவத்கீதையை சொல்லணும் அப்படின்றது தான். பகவத்கீதையை தெரிஞ்சு சொல்லக்கூடாது, புரிஞ்சு சொல்லணும், உணர்ந்து சொல்லணும் அப்படின்னு நான் போன வருஷம் நான் நினைச்சேன். இந்த இடத்துல நான் கண்டிப்பா ஒருத்தரை பத்தி நான் சொல்லியே ஆகணும். பிகேஆர் ஸ்கூல் ஆன்லைன் ஸ்கூல்ல எங்களோட கல்பனா அம்மா, அவகிட்ட தான் நான் சகஸ்ரநாமம் படிச்சேன். போன வருஷம் நான் நினைச்சது ஞானேஸ்வர் காதுல விழுந்துச்சு, பகவத்கீதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ட்டு அம்மா மூலமா எனக்கு பகவத்கீதை வந்து கொடுத்தாங்க. அதாவது பகவத்கீதை எல்லாரும் படிப்போம், கண்டிப்பா இங்க இருக்கிற நிறைய பேர் படிப்பாங்க. ஆனா எப்படி படிக்கணும், எப்படி உள்வாங்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ சந்தோஷமா இருக்கியா அப்படின்னா கண்டிப்பா யார் சொல்லுவா, நிறைய பணம், நிறைய நகை, நிறைய சொத்து, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா நான் சொல்லுவேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஏன்னா இது எதுவுமே கிட்ட இல்ல. ஆனா ஆத்ம சந்தோஷம், ஆத்ம சுகம் அதை கொடுத்துருக்கோம். யார் கொடுத்தா தெரியுமா, அம்மா மூலமா. இந்த இடத்துல கண்டிப்பா, ஏன்னா
இவ வந்து ஆன்லைன் ஃப்ரீ கிளாஸஸ், கல்பனாமா இவ பேரு. அதாவது ஆலந்தியில வந்து ஞானேஸ்வரர் ஒரு குப்பை போடுறதா கூட ஞானேஸ்வரி படிப்பா. அதாவது இந்த மாதிரி சில நூல்கள்லாம் வந்து ஒரு பாடலுக்கு நினைப்போம், இப்போ நினைச்சிட்டு இருக்கா நிறைய பேர். ஒரு பாடல் மட்டும்தான் பக்தி, ஒரு பாடலுக்கு மட்டும்தான் அந்த புக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா ஞானேஸ்வரி வந்து ஒரு குப்பை பொறுக்கிறதா கூட படிப்பா. ஏன் அப்படின்னா எல்லா ஜீவாத்மாக்களையும் இருக்கிறது ஒரே பரமாத்மா தான். ஒரு எரும மாட்டை வந்து 4 வேதத்தையும் சொல்ல வச்சார் ஞானேஸ்வர். எரும மாட்டை நம்ம பசு மாட்டை தானே வணங்குறோம். எரும மாட்டை அங்க வந்து நாத்தம் சொல்லி போயிடுறோமே, அந்த எரும மாட்டுக்குள்ளேயும் பாத்திரங்கள் தான் இருக்காட்டி 4 வேதத்தை சொல்ல வச்சார். எங்க பிகேஆர் ஸ்கூல்ல வந்து சொன்னா நம்ப மாட்டீங்கோ, எவ்வளவு பேர் தெரியுமா? எனக்கு அப்படியே அதிசயமா இருந்தது. ஏன்னா இங்க நான் ஃப்ராங்கா சொல்லி ஆகணும், பிராமணா சமஸ்கிருதம் வரும், வாயில வரும், அதை வந்து கொடுத்துருக்க ஆண்டவன். ஆனா அது இல்லாதவா எவ்வளவு அழகா படிக்கிறா தெரியுமா? அப்ப எனக்கு தோணுது ஞானேஸ்வரர் ஒவ்வொருத்தரும் பகவத்கீதை அவ்வளவு அழகா படிக்கிறா. கல்பனாமா டெடிகேட்டட்